ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டு இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை வதக்கி விட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை வதக்கி விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி எல்லாம் புதினாலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3 தக்காளி மீடியம் சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான உப்பு சேர்த்து ஒரு கப்பு தயிரையும் ஆட் பண்ணி நல்லா அதை வேக விட்டுருங்க 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், உப்பு காரெலாம் இறங்கி நல்லா கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6 கப் அரிசிக்கு 1.5 மடங்கு தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா வெடிக்கட்டி வச்சுக்க அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 லெமனை வந்து புளிஞ்சு விட்டுருக்காங்க. இப்போ தண்ணியில் நல்லா வத்திருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு தம் போட்டு எடுத்திங்கன்னா 20 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும்.